மும்பை பஞ்சாபை வின் பண்ணி நீங்க போயிட்டு வாங்கடா பங்காளிகளா அப்படின்னு சொல்லி சென்னை உள்ள அனுப்பலான்னு ட்ரை பண்ணா சென்னை நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு மேட்ச் ஆடினாங்க. நேத்து சென்னைக்கும் லக்னோக்கும் மேட்ச். லக்னோ டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. 2 மேட்ச் இருக்கு, அவங்களை ஈஸியா அடிச்சு உள்ள நுழைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்ச சென்னைக்கு அங்கதான் ஒரு அதிருப்தியே. முதல் பேட்டிங் ஆட வராங்க சென்னை டீம். சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும். ஸோ மேட்ச் வின்னிங் நாக் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில அவங்க 2 பேரும் சொதப்பினாங்க. அவங்க சொதப்பினாலும் ஒன் டவுன்ல வந்த கார்த்திக் சர்மா சூப்பரா ஆடினாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட அதிரடியான ஆட்டத்தின் காரணமா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில ஒரு 180+ சுருண்டுட்டாங்க சென்னை டீம். ஸோ அதுக்கப்புறம் கிளம்புறாங்கன்னா லக்னோல. ஸோ இந்த பிச்சு ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு அப்படின்னு சென்னை ஆடும்போது தெரிஞ்ச நமக்கு மார்ஸ் ஆடும்போது தெரியவே இல்லை. ரொம்ப மாசா ஆடினாரு. ஸோ அவரை ஈஸியா அவுட் ஆக்கவே முடியல. ரன் அவுட் காரணமா வெளியே போனாரு. அந்த முறையில மட்டும்தான் அவர் அவுட் ஆகி இருக்க முடியும் நேத்தான ஆட்டத்துக்கு. சோ நேத்து மேட்சை சென்னை தோத்த காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஐபிஎல் டோர்னமெண்ட்டை விட்டு பாதி வெளியே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 2 மேட்ச் ரொம்ப குரூஷியலான மேட்ச். அதை வின் பண்ணி பெரிய ரன் ரேட்ல ஜெயிச்சா மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். சோ இனி வரக்கூடிய வாரங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. மொத 4 இடத்தை தக்க வைக்க போற டீம் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.